வணக்கம். இது தமிழோடு பேசு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. அதே போல் என்னோடய அடுத்த வர எல்லா வீடியோவும் பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னு கேட்டுக்கிறேன். ஓகே, இன்றைக்கி விஷயத்துக்குள்ளே போவோம். மொத்தம் 3 விஷயம் இன்றைக்கி பேச போகிறோம். முதல் விஷயம், நெல்லையில் நடந்த படுகொலை. இரண்டாவது, ஆரத்தி ஜெயம் ரவி தம்பதிக்குள்ள விவாகரத்து வழக்கு. மூன்றாவது, நெல்லை சென்னை எக்ஸ்பிரஸ் டைம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்க்கலாம். நெல்லை கோர்ட் அருகில் மாயாண்டி என்ற நபரை வெட்டி படுகொலை செஞ்சுருக்கிறாங்க. ஒரு 5 பேர் கொண்ட கும்பல். எதனால் நடந்திருக்குன்னா, ஒரு 2 சமுதாயத்துக்குள்ள சில பிரச்சனைகள். ஏற்கனவே மாயாண்டி என்ற நபர் ஒரு கொலை வழக்கு சம்மந்தமாக அவர் ஆஜராக தான் அவரோட உறவினரும் வந்திருக்கிறாங்க. அப்போ எதிர்த்தரப்பினர் ஒரு 5 பேர் அவரை கொலை செய்வதற்காக காரில் வந்திருக்கிறாங்க. அவர் மாயாண்டி நபரும் 2 பேரும் தப்பி ஓட முயற்சி பண்ண போல் அதில் மாயாண்டி என்பவரை வெட்டி படுகொலை செஞ்சுருக்கிறாங்க. படுகொலை செஞ்சுட்டு தப்பிக்கும்போது அங்கே இருந்த காவல்துறையினரும் மற்ற வக்கீல் அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நபரை போலீஸ் சேர்ந்து பிடிச்சிருக்கிறாங்க. மீதி நபர்கள் காவல் நிலையத்தில் சரண்டர் ஆகிருக்கிறாங்க. இது சம்மந்தமாக சென்னை உயர்நீதிமன்றம் தானாக முன் கேஸ் எடுத்திருக்கிறாங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், ஜெயம் ரவி ஆரத்தி தம்பதிக்குள்ள விவாகரத்து வழக்கு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். 2 பேரும் ஆல்ரெடி பிரிஞ்சு தான் வாழ்கிறாங்க. பிரிஞ்சு தனது மனைவியை விவாகரத்து பண்ண போகிறதா நோட்டீஸ் அமைச்சிருந்தார். அவர் 2009 இங்கே நடந்துங்கிற மேரேஜை ரத்து பண்ணுன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஆரத்தி அவங்களும் ஜெயம் ரவியும் ஆஜராகிருக்கிறாங்க. நீதிபதி அவங்க 2 பேரையும் ஒரு மணி நேரம் தனிமையில் பேச சொல்லியிருக்கிறாங்க. தனிமையிலேருந்து பேசி சால்வ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அது பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மூன்றாவது விஷயம், சென்னை நெல்லை எக்ஸ்பிரஸ் சொல்லுவோம். அந்த ட்ரெயினோட டைம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. எப்போன்னா ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. எப்போவும் நெல்லையிலேருந்து இரவு 8:05 மணிக்கு கிளம்புற ட்ரெயின் இனிமேலிருந்து, அதாவது ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து 8:40 புறப்படணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சென்னைக்கு வர டைமிங் ரெகுலர் எப்பவும் வர டைமுக்கு தான் சென்னைக்கு வரும். அதே போல் சென்னையிலேருந்து நெல்லை செல்லும் நெல்லை எக்ஸ்பிரஸும் டைம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. சென்னையிலேருந்து 8:10 கிளம்புற ட்ரெயின் ஜனவரி 1ஆம் தேதி முதல் 8:40 கிளம்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. நெல்லைக்கு எப்பொழுதும் போல் 6:30 காலையில் சேருன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ட்ரெயினால் சென்னை நெல்லை மக்களுக்கு பயனுள்ளதாக அமையும். குறிப்பாக செங்கோட்டையிலேருந்து சேர்மாதேவி வழியாக திருநெல்வேலி வரும் ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் இருக்குது. அந்த ட்ரெயினில் வரவங்களுக்கு இந்த ட்ரெயின் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரொம்ப உபயோகமாக இருக்கும். முன்னாடியெல்லாம் அந்த ட்ரெயின் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க 8:15 தான் நெல்லை வரும் அந்த பேசஞ்சர் ட்ரெயின். நெல்லை எக்ஸ்பிரஸ் 8:05 கிளம்பிடும். ஆனால் இனிமேலேருந்து 8:40 தான் நெல்லை எக்ஸ்பிரஸ் கிளம்பும். ஸோ அந்த வண்டியில் வர பயணிகள் எல்லாம் நெல்லை எக்ஸ்பிரஸில் பயணிக்கிறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கும். ஸோ இன்றைக்குள்ள 3 விஷயம் பார்த்துருப்போம். நாளைக்கும் சுவாரஸ்யங்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.